ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மூவியோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2016 வந்த தனுஷோடைய கொடி, இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொடி இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தை எடுத்திருந்து இந்த படத்தோடைய டைரக்ஷன் வந்து துரை செந்தில்குமார். இந்த படத்தில் தனுஷ், த்ரிஷா, அனுபமா பரமேஸ்வரன், எஸ் சந்திரசேகர் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆச்சு 2016. ஒரு நல்ல படம் சொல்லுவேன் கொடி. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிமு எந்த மாதிரி ஸ்டோரி அதை எப்படி எடுத்தால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்துருப்பார் துரை செந்தில்குமார். உங்களுக்கு எப்படி தெரியல, பட் எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கும், ஒரு நல்ல படம் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருப்பார் சந்தோஷ் நாராயணன். அப்படி ரிலீஸ் ஆன இந்த கொடி, இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் பேசலாம். நம்ம எல்லாருமே கொடி படத்தை பார்த்துருப்போம், இந்த படங்களில் வர பாடல்கள் எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கொடி படம் பிடிக்குமா பிடிக்காதா? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பாடல்கள் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் தனுஷ் வந்து ஃபஸ்ட் டைமாக டியூயல் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது வரைக்கும் தனுஷ் வந்து 2016க்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் டியூயல் ரோலாக பண்ணியிருந்தில்லை. ஸோ இந்த 2016 வந்த கொடி, இந்த படம் தான் அவருக்கு முதல் டியூயல் ரோல் படம். ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் 2016 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போவே நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டேன் தியேட்டரில். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபிலிம் இந்த கொடின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் கொடி படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்துருப்போம், இந்த பாடலை கேட்டிருப்போம். ஆனாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்தில் மொத்தமாக 5 பாட்டு, அந்த என்னென்ன பாட்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடி பறக்குதா. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து தனுஷ், அருண் ராஜா காமராஜ். இந்த பாட்டை பாடிந்துமே தனுஷ் அண்ட் அருண் ராஜா காமராஜ். இந்த படத்தில் அன்பு கொடியாக மாறுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அந்த சீன்றப்போ வர பாட்டு தான் இந்த கொடி பறக்குதா. லிரிக்ஸும் சரி, சாங்கும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கொடி பறக்குதா அந்த சாங்கில் வர மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த ஆல்பமில் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த கொடி பறக்குதா அந்த பாட்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கொடி பறக்குதா சாங் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ சுழலி. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடிந்து விஜய் நாராயணன்.
இதுவுமே இந்த ஆல்பமில் ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லுவேன். ஏ சுழலி. ஸோ தனுஷ்க்கும் அனுப்புமா அவங்க 2 பேருக்கு நடுவில் வர ஒரு சூப்பரான லவ் சாங் தான் இந்த ஏ சுழலி. ஸோ இந்த ஓவரால் சாங்காகவும் சரி மேக்கிங்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க உங்களோட ஒப்பீனியனை. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர் ஹீரோ. இந்த பாட்டுக்கு விவேக் அவர் தான் வந்து லிரிக்ஸு. இந்த பாட்டை கேஎஸ் சித்ரா அவங்க தான் பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். சரண்யா அதாவது கொடியோட அம்மா வந்து அவங்க பையனை நினச்சி பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கான சாங் இந்த ஆர்ஆர் ஹீரோ. ஸோ இதுவுமே இந்த ஆல்பமில் ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லுவேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிரிக்கி வாசம் காற்றோட அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடின்னு வந்து ஆனந்த் அண்ட் ஸ்வேதா மோகன். எனக்கு இந்த ஆல்பம்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த சிரிக்கி வாசம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லிரிக்ஸும் சரி, ஆனந்த் அண்ட் ஸ்வேதா மோகன் அவங்க 2 பேரோட வாய்ஸும் சரி, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கும் சரி, அந்த பாட்டில் வர தனுஷ் அண்ட் த்ரிஷா இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சாங் தான் இந்த சிரிக்கி வாசம் கொடி படத்தில். எனக்கு இந்த ஆல்பம்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுமே இதுதான். அந்த அளவுக்கு பிடிக்கும். சூப்பரான ஒரு சாங். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேட்டை போட்டு கொண்டாடுடா இவன் நம்மாளுடா அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடின்னு வந்து சங்கர் மகாதேவன். தனுஷ் அவருடைய என்ட்ரி அப்போ வர அந்த சாங் தான் இந்த வேட்டை போட்டு கொண்டாடுடா. ஸோ இந்த பாட்டு தனுஷ்காகவே எழுதி பாடின மாதிரி இருக்கும். லிரிக்ஸும் சரி, சங்கர் மகாதேவன் அவருடைய வாய்ஸும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டில் வர தனுஷ் அவருடைய டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வேட்டை போட்டு கொண்டாடுதா இந்த பாட்டுமே எனக்கு இந்த ஆல்பமில் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இந்த படத்தில் வர 5 பாட்டு. இந்த படத்தோடைய ஆல்பம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு வந்து இந்த படம் அண்ட் இந்த படத்தில் வர பாடல்கள் பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஆல்பம்லே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் எது அடிட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து சிரிக்கி வாசம் காட்டோட அந்த பாட்டு தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கலாம். இந்த பாடத்தை நீ வேறு எந்த பாட்டு பிடிச்சிருந்தாலும் அது என்ன பாட்டுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் செக் பண்ணுறேன். இந்த கொடி படம் வந்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆச்சு தர்மயோகி என்ற பேரில். அதே மாதிரி இந்த படம் கன்னடாவில் ரீமேக்காக ஆச்சு. ஸோ எத்தனை பேர் வந்து தெலுங்குலேயும் கன்னடாலேயும் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா நான் தெலுங்குலேயும் பார்த்துருக்கேன், கன்னடா வெர்ஷன் அந்த ஒரு ரீமேக் மூவியும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ மை ஆல்பம் கலெக்ஷன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம கொடி படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க.
உங்களுக்கு திரும்பி இந்த பாடல்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சோனி மியூசிக் இந்தியா அப்படின்ற சேனலில் இந்த பாடல்கள் இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் போடுற வீடியோவில் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த ஆல்பம் மென்ஷன் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.